ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக வேர்க்கடலை வச்சு ஒரு பொடி குழம்பு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகும் உளுந்தும் சேர்த்து கலந்து தான் வச்சுருக்கேன் நான். அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூட வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். ஆனியனை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் வதங்கிறதுக்கு. நான் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு முருங்கைக்காவும் ஒரு 4-5 அவரைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அது கூட வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். அதே சேர்த்துடலாம். வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து அரை வேக்காடு தான் வெந்திருக்கு வேர்க்கடலை. சரி, ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்னோன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் அது பாதியை மட்டும் எடுத்துகிட்டு பாதியை அப்படியே வேக விட்டுருக்கேன். அப்புறம் வடிச்சிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம நார்மலாக அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வேர்க்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு காய் வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் சேர்க்கறதுனால புளி சேர்க்கல. ஏன்னா மாங்காய் வந்து இது ரொம்ப புளிப்பாக இருக்குது. நம்ம 4 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறதுனால நான் புளி சேர்க்கல. இல்லாட்டி ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த புளி கரைப்பீங்க இல்லையா, ஊற வச்சு கரைச்சிட்டு அது உள்ளே சேர்த்துடுங்க. ஒரு வாட்டி போதும். திரும்ப கரைச்சி சேர்க்காதுங்க. இப்போது இந்த குழம்புல மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் வந்து சீரகம், இதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இதை சேர்த்துட்டோம்னா ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட குழம்பு ரெடி. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ அந்த வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியை அந்த தேங்காய் ஜாருக்குள்ளே ஊற்றி அரைச்சி வச்சுருக்க ஜாருக்குள்ளே ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போது இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். ஒழிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணணும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி சேர்க்கல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுவும் சோம்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துன்னு, சீரகம் கொஞ்சம் அதை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்து எண்ணெய் பாருங்கள், இங்கெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.